அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்திய மண்ணில் முதன்முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்ட இடம் எது தெரியுமா? இந்திய மண்ணில் சுதந்திரத்திற்காக ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கு ஏற்றப்பட்டது? அதை யார் ஏற்றினார் என்ற இந்த தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். நாட்டில் 78வது சுதந்திர தினம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாளான இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஆங்கிலேயரிடம் இருந்து விடுதலை பெற்ற நாள் ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்திய பிரதமர் தேசிய கொடியை செங்கோட்டையில் ஏற்றி வைப்பார். இப்படி ஏற்றப்படும் தேசிய கொடி முதன்முதலில் எங்கு, யாரால் ஏற்றப்பட்டிருக்கும் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? இந்தியாவின் முதல் தேசிய கொடியானது 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இது கொல்கத்தாவில் உள்ள பார்ச்சி பாகன் சதுக்கத்தில் ஏற்றப்பட்டது. ஆனால் அது இன்று நாம் பயன்படுத்தும் கொடி போல் அல்லாமல் சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை ஆகிய 3 வண்ணங்களில் இருந்தது. அதன் பின்னர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் 1929ஆம் ஆண்டு நடத்திய கூட்டத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி அன்று லாகூரில் உள்ள ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேருவால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அந்த கூட்டத்தில் ஜனவரி 26ஆம் தேதியை சுதந்திர தினமாக அனுசரிக்க காங்கிரஸ் முடிவு செய்தது. இந்த நாள் அங்கீகரிக்கப்படாத முதல் சுதந்திர தினமாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் டிசம்பர் 30, 1943 அன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தேசிய கொடியை போர்ட் பிளேயரில் ஏற்றினார். இந்திய சுதந்திரத்திற்கு அஹிம்சை எனும் வழியை காந்திஜி கையில் எடுத்ததைப் போல் ஆயுதங்களை கையில் எடுத்து போராடியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் உதவியோடு தனியாக ஒரு இராணுவ படையை அமைத்து வங்கக்கடல் எல்லை வழியாக ஆங்கிலேயரை நாட்டை விட்டு துரத்த போரிட்டார் சுபாஷ் சந்திர போஸ். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே 1943ஆம் ஆண்டு போர்ட் பிளேயரில் இந்திய கொடியை ஏற்றினார். போர்ட் பிளேயரை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுவிப்பதற்காக அங்கு கொடி ஏற்றப்பட்டது. அன்றைய தேதியில் இது ஒரு பெரிய அரசியல் அத்துமீறலாக கருதப்பட்டது. போர்ட் பிளேயரின் தெற்கு பகுதியில் சுபாஷ் சந்திர போஸ் கொடி ஏற்றிய பகுதி இன்றும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. போர்ட் பிளேயர் இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பிலிருந்து வெகு தொலைவில் அமைந்திருந்தாலும் இந்திய சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கொடிக்கம்பத்தின் அருகில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் நினைவாக அர்ப்பணிக்கப்பட்ட கல் கட்டமைப்புகள் உள்ளன. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் த்வீப் என மறுபெயரிடுமாறு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பரிந்துரைத்திருந்தார். 2018ஆம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பிரதமர் மோடி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டத்தின் ராஸ் தீவின் பெயரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவு என்றும், நீல் தீவை ஷாஹி தீவு என்றும், ஹேவ்லாக் தீவை ஸ்வராஜ் தீவு என்றும் பெயர் மாற்றினார். இந்த வரலாற்று இடத்தை ராஜீவ்காந்தி நீர் விளையாட்டு வளாகத்திலிருந்து எளிதாக அடைய முடியும். இந்த கொடிமரத்தின் அருகே முன்பு பிரிட்டிஷ் காலனித்துவ சிறைச்சாலையாக இருந்த காலாபானி என்று அழைக்கப்படும் செல்லுலார் சிறை உள்ளது. கடந்த ஆண்டு இந்த சிறையை இந்திய மக்களிடம் பிரபலப்படுத்த சிறைச்சாலை சுற்றுலா என்று அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.